பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், உன் ஆத்துமா இச்சித்த பழவர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின, கொழுமையானவைகளும் சம்பிரமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின, நீ அவைகளை இனி காண்பதில்லை. யாரை குறித்து இருக்கு? பாபிலோனை குறித்து இருக்கு. இங்க பாபிலோன் நகரத்தை பத்தி ஆண்டவர் இங்க இவ்வளவு கடுமையா சொல்லியிருக்கிறார். இந்த வெளிப்படுத்துதல் 18 வசனத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது எந்த நகரத்தை குறித்து பேசியிருக்கிறதுன்றது தெரியும். சரி, இதை குறித்து என்ன நம்மிடத்துல ஆண்டவர் பேசுகிறார்? பாபிலோன் அப்படிதான். இந்த பழவர்க்கம் அப்படின்னா அதனுடைய இன்பம், செல்வம், சுகவாழ்வு, ஆசீர்வாதம் அப்படி சொல்லப்படுது. கொழுமையானவைகள், அடுத்தபடியா சம்பிரமானவைகள் அப்படின்னா பொருளாதார மேன்மை, உலக மகிமை, மேட்டிமை, பெருமை, நான் தான்ற ஒரு அகங்காரம், இப்படி இதெல்லாம் குறிப்பிடப்படுது. ஏன் ஆண்டவர் இதை சொல்றார்? பாபிலோன் இப்படியெல்லாம் இருந்துச்சு. கடைசியில் பாபிலோன் இன்னைக்கு இல்லாமலே போயிடுச்சு. இப்போ பாபிலோன் எங்கே இருக்குன்னே தெரியல. அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க அதனுடைய தடம் இருக்கு அப்படின்னு. பாபிலோன் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுச்சு. நல்ல செழிப்பாக இருந்த நகரம், நல்ல பகட்டாக இருந்த நகரம் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுச்சு. ஏன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத நகரம், தேவனை விட்டு பிரிந்த நகரம், தேவனை விட்டு பிரிந்த நகரம். அது ஒரு நாளும் செழிக்காமே போயிடுச்சு, இல்லாமலே போயிடுச்சு. அது நினச்சிது தனக்கு சுகவாழ்வு இருக்குது, பொருளாதார மேன்மை இருக்குது, உலக மகிமை இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, சம்பத்து இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு நினச்சி சம்பிரமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் இது எல்லாம் இல்லாமல் போய் தரைமட்டமாகினது. இதற்கு இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். இப்பொழுதும் சுகசெல்வியே, விசாரம் இல்லாமல் வாழ்கிறவளே, நான் தான், என்னைத் தவிர ஒருவரும் இல்லை, நான் விதவையாவதில்லை, நான் சந்தான சேதத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறதை கேள். சந்தான சேதம்ங்கிறது பிள்ளைகளை இழந்து போகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாக ஒரே நாளிலே வரும். ஆண்டவர் சொல்ற விஷயம். நீ நினைக்கிறியா எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் எதையும் இழந்து போக மாட்டேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் நினைக்காத. அது சடுதியாக ஒரே நாளில் வரும். உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும். நீ என்ன வேணா பண்ணலாம், நான் அதை பண்ணி வச்சிருக்கிறேன், இதை பண்ணி வச்சிருக்கிறேன், ப்ரொடெக்ஷன் இருக்குது, என்னை எந்த தீங்கும் அணுகாது, நான் எதிலையும் விழுந்து போக மாட்டேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு உலக பிரகாரமான விஷயங்களை வைத்து உன்னை நீ காத்துக்கொள்ளலாம். அது ஒரு நாளும் உன்னை காப்பாற்றாது. அழிவு சடுதியா வரும்னு சொல்றார். கொஞ்சம் வசனம் கடுமையாக தான் இருக்கு. இன்னைக்கு கடுமையான வசனங்களை கேட்கறதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் ஆண்டவர் அதை சொல்லாம விடுகிறதா இல்லை.
ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் சொல்ல முடியும். செவிக்கினிய வார்த்தைகளை நான் பேச முடியாது. ஆண்டவர் எதை என்ன சொல்றாரோ அதை நான் சொல்லித்தான் ஆகணும். ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அது அவர்களுக்கும் ஆண்டவருக்குமானது. என்ன சொல்ல வராரு? பாபிலோன்னா என்ன? உலகம்தான், வேற என்ன? உலகத்தையே நம்பி பற்றி பிடிச்சிக்கிட்டு என்ன விட்டுட்டேன்னா, ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் உலகம் உன்னை கைவிட்டுரும். அப்போ நீ என்கிட்டே வர முடியாது, எல்லாவற்றையும் இழந்து போயிடுவ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகத்தின் காரியங்கள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும் ஒரு நாள், அது நிலைக்காது. ஆனா தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் தான் நிலைச்சிருக்க முடியும். அவன் தான் நிலைப்பான். இன்னைக்கு வேணா பார்க்கலாம், ஒருத்தரையும் பார்த்து ஒரு சிலர் ஏங்க கூட செய்கிறாங்க. இவங்க இப்படி வாழ்றாங்க, அப்படி வாழ்றாங்க, சம்பிரமாய் வாழ்றாங்க, அதுவா வாழ்றாங்க, இதுவா வாழ்றாங்க. ஒரு வியாதி வந்துச்சுன்னா எல்லாவற்றையும் இழக்க நேரிடும். ஏன் ஜீவனையே இழக்க நேரிடும். உலகத்தின் மீது அதிக பற்று பாசம் வேண்டாம். இன்னைக்கு கிறிஸ்தவம்னாலே ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதத்தை தான் நாம நோக்கி போறோம். உலக ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் இல்லைனாலே அவன் கிறிஸ்தவன் இல்லை, அவன் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை அப்படின்னு நினைக்கிற காலமா இருக்கு. உண்மை என்ன தெரியுமா? ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியுமா? ஆண்டவரை அறிகிற அறிவு, இரட்சிப்பின் அறிவு, கண்கள் திறக்கப்பட்ட அறிவு, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். வருகையின் நிச்சயம், அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இயேசுவோடு சஞ்சரிக்கிற அனுபவம், அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இதை விட்டுட்டு உலக ஆசீர்வாதத்தை தேடி, உலக பொருட்களை தேடி, உலக செல்வங்களை தேடி இயேசுவை விட்டுவிட்டால் ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் இந்த உலக ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். அப்பொழுது நாம் தனித்து விடப்படுவோம், அழிவுக்கு நேராக நடத்தப்படுவோம். இயேசுவை ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. உலக ஆசீர்வாதம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கணும். இயேசுவோடு சஞ்சரிக்கிற ஆசீர்வாதம் இருக்கணும். அதுதான் முக்கியம். அது நம்மை ஒரு நாளும் கைவிடாது, நம்மை ஒரு நாளும் அழிவுக்கு நேராக நடத்தாது. நீதிமொழிகள் கூட சாலமோன் அதை தான் சொல்றாரு, இந்த உலக ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு நாள் கழுக போல பறந்து போயிருப்பா, தரம் இருக்காது. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் கோடி கோடியா பேங்க்ல இருக்கு. மோடி அவர்கள் என்ன செஞ்சாங்க? பண மதிப்பிழப்பு பண்ணும்போது என்ன நடந்துச்சு? 2000 ரூபா நோட்லாம் செல்லாம போயிடுச்சு. மூட்டை மூட்டையா தூக்கி கொட்டி போட்டாங்க, ரோட்ல கிடந்துச்சு. இதுதான் உலக ஆசீர்வாதம். கோடி கோடியா இருக்கலாம், ஒரு செகண்ட் தான், என்ன வேணாலும் நடக்கலாம். யோசிச்சே பார்க்க முடியாது. அது இல்லை, அது ஒரு நாளும் நிலைக்காது. இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கும், நாளைக்கு வேற ஒருத்தர்ட்ட இருக்கும். இதுவா ஆசீர்வாதம்? இதுதான் ஆசீர்வாதம்னு கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அதிகமா அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆசீர்வாதம் தேவைதான். எதற்கு தெரியுமா? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாம் இருப்பதற்கு. நம்முடைய தேவையை ஆண்டவர் சந்திக்கிறார். நமக்கான தேவைகளை ஆண்டவர் கண்டிப்பாக சந்திக்கிறார். ஆனா
அதிக ஆசீர்வாதம் எதற்கு தெரியுமா? ஆபிரகாமுக்கு அதிக ஆசீர்வாதம் இருந்துச்சு. இந்த பூமி தாங்க முடியாததா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க. அதன் மூலமா மற்றவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்ல, இந்த அழிந்து போகிற ஆசீர்வாதங்களை ஆத்தும ஆதாயங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ள, அநேக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய, அநேகருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த, இயேசுவின் அன்பை அநேகரிடத்திலே சொல்ல, அதற்கு தான் அது. ஆனா நாம என்ன நெனச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? ஆசீர்வாதம்னா பலுகி பெறுகிறது. பலுகி பெறுகிறது. ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த தவற தான் பாபிலோன் செஞ்சது. இது நிலைக்காது. ஒரு நாளும் நிலைக்காது. கர்த்தரிடத்தில நாம இல்ல அப்டின்னா, இந்த ஆசீர்வாதம்லாம் நிலைக்காது. என்னங்க இப்டி சொல்றீங்க? இப்ப நாங்க பார்த்துட்டு இருக்கோமே, எவ்வளோ உலகத்தார் ஆசீர்வாதமா, சம்பூர்ணமா வாழ்ந்துட்டு இருக்காங்களே அப்டின்னு. அவங்க கிட்ட போய் கேட்டா தான் தெரியும். எந்த அளவுக்கு சந்தோஷமா வாழ்றாங்கன்னு. நான் ஒண்ணு சொல்லவா? உண்மையா தனக்கான தேவை, அதைத் தவிர மற்றவைகளை மற்றவர்களுக்கு கொடுத்து, அதிலே பார்த்து சந்தோஷப்படுகிறவனால மாத்திரம் தான் சமாதானமா இருக்க முடியும். அதுதான் அவனுக்கு சமாதானமா இருக்கும். அந்த சமாதானத்த இயேசுவால மட்டும் தான் கொடுக்க முடியும். வேற யாராலயும் கொடுக்க முடியாது. யாருக்கும் அது கிடையாது. இயேசுவால மாத்திரம் தான் கொடுக்க முடியும். என் சமாதானத்தையே உங்களுக்கு விட்டு போகிறேன். இங்க பெரிய மாட மாளிகை இருக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்ல. ஏன் ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா கூட அந்த வீட்ல ஒரு சமாதானம் இருக்கும். அதுதான் இயேசுவின் சமாதானம். அது இந்த உலக ஆசீர்வாதத்தினால வராது. ஏன் உலக ஆசீர்வாதம் இருக்கிற எத்தனையோ பேர் இன்னைக்கு வேதனைப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, எல்லாம் இருக்கு. சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல. அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க. ஏதாவது நிம்மதி கிடைச்சிருமா? ஏன் அவங்கள்ட்ட இல்லாத ஆசீர்வாதமா? ஏன் ஓடுறாங்க? இமயமலைய தேடி ஓடுறாங்க. பல இடங்கள தேடி ஓடுறாங்க. என்னமோ காசின்றாங்க, ராமேஸ்வரம்ன்றாங்க. எங்கெங்கேயோ ஓடுறாங்களே! ஏன் ஓடுறாங்க? சமாதானம் இல்ல. ஆனா, ஆண்டவருக்குள்ள இருக்கிறவன் எங்கேயும் ஓட மாட்டான். ஆண்டவர் பாதப்படியில அமர்ந்து, அவர் சமூகத்திலே அவன் காத்திருப்பான். ஆண்டவர் கொடுப்பார் பாருங்க ஒரு சமாதானம். அது நீங்க இந்த உலகத்துல எங்க சுத்தி வந்தாலும் கிடைக்காது. பேங்க்ல கோடி கோடியா இருந்தாலும் கிடைக்காது. கார் மேல கார் வாங்குனாலும் கிடைக்காது. பங்களா மேல பங்களா கட்டினாலும் கிடைக்காது. அது இயேசுவால மாத்திரம் தான் கொடுக்க முடியும். இனிமேலாவது ஒரு முடிவு செய்யுங்க. முடிவு செய்வோம். தேவைக்கானது தேவைதான். அத கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேவைக்கு அதிகமானது ஒருவேளை ஆண்டவர் கொடுத்தால் அது மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு, சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறதற்கு. ஆனா நான் ஒரு நாளும் இந்த உலகத்தின் பொருள் மீதும், உலகத்தின் செல்வத்தின் மீதும், உலகத்தின் ஆஸ்தியின் மீதும், சம்புரமான வாழ்க்கையின் மீதும், உலக மகிமையின் மீதும், பெருமையின் மீதும், மேட்டிமையின் மீதும், புகழின் மீதும் நான் இச்சிக்க மாட்டேன். அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். அதற்கு முக்கியத்துவத்த குடுத்து, அதோட ஓடிக்கொண்டு நான் இயேசுவ விட்டு விலக மாட்டேங்கிற அந்த நிச்சயம் இருக்கணும். இது பயமுறுத்துறது இல்ல. வசனம் சொல்லுது. ஒருவேளை நீ இதெல்லாம் ஆசைப்பட்டு இயேசுவ விட்டுட்டன்னா, ஒரு நாள் இது எல்லாம் உன்ன விட்டுரும். நீ அழிக்கப்படுவ. அழிவுக்கு நேராய் தள்ளப்படுவேன்னு ஆண்டவர் இங்க திருப்பி சொல்றார். தயவு செய்து ஒண்ணு கேளுங்க. வசனத்த ஆண்டவர் சொல்லும்போது, நீங்க அத கேட்டு அதன்படி நடக்க முயற்சி செய்யுங்க. கிறிஸ்தவர்கள் முதலாவது அத கேட்டு முயற்சி செய்யுங்க. அசட்டை பண்ணாதீங்க. இப்ப விட்டுட்டீங்கன்னா, அப்புறம் பின்னாடி
அத இழந்து போயிடுவீங்க. அததான் ஆண்டவர் சொல்றாரு. அதனால நமக்கு முக்கியம் இயேசு. இந்த உலக சம்பத்து இல்ல. அத அவர் பார்த்துக் கொள்ளுவார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.